அது கட்சிகள்ல எல்லா கட்சிகள்லயும் நிர்வாகிகள் இப்ப நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க அதை கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துல 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500ல இருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேர்ல போலீஸ் பொதுச் செயலாளர் அங்கங்க எப்படி பண்ணணும். அதுல யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகள் அங்கங்க ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்க காலையில இருந்து இப்ப கலைஞர் டிவி உட்பட இதை நீங்க காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்னைக்கு காலையில இருந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலிருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண நிகழ்வு. போன வாரம் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்துல. ஸோ இதற்கு மேலே கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்பதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமா இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். ஜனநாயக கட்சியில வேற ஏதாவது அவங்க காத்திருக்காங்க, அதுக்கே விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை கூட அதை கண்டிப்பா வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது நீங்க பரபரப்பா இல்ல. ஏன்னா பெண் நிர்வாகி களத்துல இருந்திருக்காங்க, உங்களுடைய விழாக்கள்ல கலந்துருக்காங்க. நான் பொதுவா எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பா அவர்களை நாங்களும் சந்திச்சு நான் எல்லாருக்கும் பேசியிருக்கோம். இன்னும் எங்களுடைய மேல தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன கட்சியில எல்லாமே இப்ப நீங்களே உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் உடனே எல்லாமே அங்கே கொடுத்து முடிச்சிட முடியாது. அங்கங்க எப்படி செய்யணுமோ அதை பேசி தீர்த்து அதற்கான வழிமுறைகள் செய்ய வேண்டும். வேற ஏதாவது பொலிட்டிக்கலா இல்ல அதற்கு தான் ஒரே நிமிஷம் அதற்கு தான் திரும்ப பேசி அதை சுமூகமாக நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் பேசுவோம். அதை நாங்க பேசிப்போம். வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி விஜய் அவர்கள் இருந்தாங்க, கிளம்பும் போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை வேற ஏதாவது கேள்வி திசை திருப்புற வேலையா இருந்த மாதிரி இருந்தது சார். ஒரு வரவர கேள்வி